சுதா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது வாயில விரல் போடக்கூடாதுன்னு? இந்த டீ சாப்பிடு. டேய் 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 ராதா, டீச்சர் நான் ஒருத்தி தான் நல்ல பேபி இல்ல டீச்சர்? ஆமா கண்ணு. லதா, உன் பிளேட் எடு. லதா, கீதா எங்கே? நான் எவ்வளவோ சொன்னேன் டீச்சர், அவ கேட்காம ராமு உங்களை தேடிட்டு போயிருக்கா. நான் உன்னை எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறிய. பாக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குது? உன்னை சொல்லியும் குத்தம் இல்ல, பிறந்ததுல இருந்து நீ பாத்திரத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்கிற. ராமு, நான் உங்ககிட்ட உன்னை சொல்லலாம்னு வந்திருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? இந்தா, என்ன காதலிக்கிறது விவரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கப்படாதா? இப்படி ஒரு ஜடமா அமையனா? அம்மா குழந்தை, இந்த காதல் இருக்குதே யுத்தம் மாதிரி. யுத்தம் தெரியுமில்ல? அது மாதிரி தான் சுலபமா ஆரம்பிக்கும், ஆனா எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. ஆமா, நீ சாக்லேட்டும் ஜம்பிஸ்கோத்துமா தின்னுட்டு கம்முன்னு இருந்தீங்க, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க மால்டி டீச்சர். டீச்சரா? அவங்க பாடமே சொல்லி கொடுக்கலையா? அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? படிக்கும் போதே காதலிக்கலன்னா நாகரிகம் குறைஞ்சிடுனாங்களா? இல்ல, நீ எப்பவுமே கடவுளை தான் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராமு, நீ தானே என் கடவுள். ஊதுவத்திய கொளுத்தி வச்சு தேங்காயை சுத்தி என் தரையில ஓட்ட மரத்தரையில உட்கார்ந்து இருந்தாலே கடவுளா? என் முகத்தை பாக்குறவெல்லாம் என்ன மனுஷாவே ஒத்துக்க மாட்டேன்றா. நீ எப்படி கடவுள்ன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான் என் காட். பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உலகமே தெரியாத ஒரு வெகுளி பொண்ணு நீ. ஆமா ராமு, நான் உன்னை காதலிக்கத்தான் போறேன். முதல்ல கையை எடு. இப்ப காதலிக்கிறான்னு, நாளைக்கே உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வேண்டா காதலிப்பான்னு ஆள விடு. கடவுள் இடவுள்னு சொல்லிக்கிட்டு ஐயா, உனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத சமாச்சாரத்துக்கு பேரு தான் கடவுள். நான் வெறும் ராமு, மன்னிச்சு என்ன விடு. ராமு, ராமு அங்கிள். ஹாய், குட் ஈவினிங் சில்ட்ரன். எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க ஜாலியா பிக்னிக் போயிருந்தோம். சித்தப்பா, நாங்க ஜூக்கு போயிருந்தோமா, அங்க எந்த கூண்டுல பார்த்தாலும் ராமு அங்கிள் மாதிரியே மிருகம். லதா, பெரியவங்க எல்லாம் அப்படி பேசக்கூடாதுமா. எஸ் எஸ், சரி சரி, எல்லாரும் படிக்க போங்க. போங்க சீக்கிரம். மாலதி, ஓ உங்களை நான் இது வரைக்கும் டீச்சர் தான் கூப்பிட்டு இருந்தேன் இல்ல, இப்ப நம்ம வாய் தவறி மாலத்தின்னு கூப்பிட்டுட்டேன், மன்னிச்சுங்க. அதனால என்னங்க, பரவாயில்ல. என்ன நீங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்ல. எதுக்கோ கூப்பிட்டீங்களே? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு காலையில நான் ஒரு ரூம் போயிருந்தேன், அங்க நீ இல்ல. அங்க நான் ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தேன். இதோ இந்த பேட்டிக்கு தான் சொன்னேன், இது கீழே மாலத்தின்னு பேர் போட்டிருந்தது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே இதை நீதான் வரைஞ்சிருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓவியம் வரைகிறது என் பழக்கம். வெரி குட், ரொம்ப நல்ல பழக்கம். மாலதி, நீ வரைஞ்சிருக்கிற இந்த இயற்கை காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? சில சமயங்கள்ல நானே கற்பனை செய்து பார்க்கறது உண்டு. அதே போல இருக்கு. செந்நிற வானத்து ஒளிபட்ட அழகான சோலை, அங்கே பசுமை வண்டி கிடந்தது. இல்ல இல்ல, அந்த இடத்துல குளிர் பரப்ப இளம் தென்றல் ஓடையிலிருந்து விருந்து வந்தது. இந்த சூழ்நிலையிலையும் இரண்டு இளம் நெஞ்சங்கள் தென்றல் வீசாதா, தாபம் தீராதா அப்படின்னு வேதனைப்பட்டது. அப்புறம் 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 நீங்க கற்பனை செஞ்சதை ஞாபகம் வரும்போது எழுதி வைங்க, நான் அப்புறமா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய உதவி. நான் என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், கடைசியில எல்லாம் ஒரே உணர்வு இல்ல. நல்ல காலமா அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆமா. மாலதி, இந்த இயற்கை காட்சியில வரைஞ்சது மாதிரி என் உருவத்தை அப்படியே உன்னால வரைய முடியுமா? உங்க உருவத்தை என்னால வரைய முடியாது. ஏன், என் உருவத்துல அவ்வளவு குறைகளா? சும்மா சொல்லு மாலதி. உங்களை அப்படியே வரையணும்னா உங்க முகத்தையும் உருவத்தையும் பார்த்து பார்த்து என் மனசுல பதிய வச்சுக்கணும். ஓஎஸ், வேணும்னா ஒரு நாள் பூரா அப்படியே அசையாம நிக்கிறேன். ஓகே? சாரி, 2 வினாடிக்கு மேலே நான் உங்களை நிலையா பார்க்க முடியாது. ஏன்? அந்த தைரியம் எனக்கு வராது. எனக்கு எனக்கு மாலதி, நீ எப்பவுமே என்ன முதலாளியா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் என்ன பாஸ்கராவும் நினைக்கலாம். என்ன? முயற்சி பண்றேன்.